கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு ஒரு அற்புதம் வேணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அற்புதத்துக்கு தேவனோடு இசைந்திருக்கணும், தேவனோடு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அற்புதம் நடக்கணும்னா ஜெபிக்க வேண்டும். அற்புதம் நடக்கணும்னா தேவ திட்டங்களை அப்படியே கை கொண்டு நடக்க வேண்டும். இப்படி செய்யும்போது தான் நமக்கு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். இல்லாட்டினா மற்றவங்க சொல்கிறபடியெல்லாம் நம்ம ஓடுனா நமக்கு அற்புதம் நடக்கவே செய்யாது. அவங்க காரியங்கள் தான் நடக்கும், அது கொஞ்ச காலம் ஓடும். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம், நம்ம அவங்களை நம்பினது வீணாய் போகும். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம், விசுவாசம் உள்ளவர்களுக்கு எல்லாம் சாத்தியமாகும். அற்புதம் நடக்க முதலில் நம் இருதயத்தில் என்ன செய்யுமா, உறுதியான விசுவாசம் இருக்க வேண்டும். உறுதியான விசுவாசம் இருக்க வேண்டும். சந்தேகம் இருந்தால் அற்புதம் என்ன செய்யுமா, தடைபட்டு போகும். தேவன் செய்கிறார் என்பதை, தேவன் அற்புதம் செய்வார் என்பதை நாம் நம்ப வேண்டும். ஆமென் சொல்லுமா. மார்க் எழுதின சுவிசேஷம் 9:23 வாசிங்களேன். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். பாருங்களேன், விசுவாசிக்க கூடுமானால் ஏன்னா அது சாத்தியமாகும். அந்த அற்புதம் நடக்க முதலில் என்ன செய்யுமா, இருதயத்தில் உறுதியான விசுவாசம் வேணும், நம்பிக்கை வேணும். அல்லேலூயா. ஒரு பிள்ளை ஒரு மனைவியவோ நம்ம நம்பலைன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன செஞ்சாலும் அவங்க குறையா தெரியும். அல்லேலூயா. ஒரு கணவனை நம்பலைன்னு வச்சுக்கோங்க, அது என்ன செஞ்சாலும் என்ன செய்யுமா, அவங்களோட சமாதானமாக இருக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்போ அதே போல் என் ஆண்டவர் இயேசு, நம்ம இயேசுவை நம்ப வேண்டும். நம்பினா தான் ஒரு அற்புதம் நடக்கும். அதுக்கு உதாரணமாக என்னன்னா, எபிரேயர் புஸ்தகம் 11:6 என்ன சொல்லுதுன்னா, வாசிங்க எடுத்தவங்க. எபிரேயர் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. 2-3 வார்த்தைகள் தான். பாருங்களேன், விசுவாசம் என்பது என்னன்னா, தேவனிடத்தில் என்ன செய்யுமா, நம்புவது. அவர் உண்டென்னும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு பிரதிபலனை கொடுக்கிறார் என்று சொல்லி நான் என்ன செய்யணும், நம்பணும். ஆமென் சொல்லுமா. வாசிக்கிறீங்களா? அதுக்குள்ளே நானே சொல்லிட்டேன். பாருங்களேன், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் பாருங்களேன், தேவனிடத்தில் சேர்கிறவர்கள் தேவன் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பிரதிபலனை கொடுக்கிறார் என்று பாருங்களேன், விசுவாசிக்க வேண்டும். வார்த்தையை நம்ம அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அல்லேலூயா. இது என்னைக்கோ படித்தது உள்ள வந்துட்டு கடன்னு வரும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுமா. பாருங்களேன், நாம் நம்பிக்கை வேணும். மனுஷனுக்கு என்னது நம்பிக்கை, யானைக்கு என்னது தும்பிக்கை, மனுஷனுக்கு நம்பிக்கை. அல்லேலூயா. நாம் நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு அழகாய் சொல்கிறது நீதிமொழிகள் 23:18 சொல்கிறது, நிச்சயமாகவே முடிவு கொண்டு உன் நம்பிக்கை என்ன செய்யாதான், வீண் போகாது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா அந்த நம்பிக்கை வீண் போகாது. அவர் அற்புதம் செய்வார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். ஆமென் சொல்லுமா. ரெண்டாவது பாருங்களேன், அற்புதம் நடப்பதற்கு ரெண்டாவது என்னன்னா, விசுவாசம் ஃபர்ஸ்ட் வேணும். ரெண்டாவது ஜெபமும் உபவாசம் வேணும். ஜெபமும் உபவாசம் வேணும். மார்க் 9:29 ஜெபத்தினால் உபவாசத்தினாலும் தவிர இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் என்ன செய்யாதான், நடக்கவே செய்யாது. இந்த வகையான ஜாதி பிசாசுகள் என்ன செய்யுமா, உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் தான் என்ன செய்யுமா நடக்கும், ஒரு அற்புதம் நடக்கும். ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் செய்யப்படாத எந்த காரியமும் அற்புதமாய் மாறவே மாறாது. ஆமென் சொல்லுமா. நாம் அற்புதம் நடப்பதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும், உபவாசம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக தேவனுடைய வார்த்தையின்படி தான் அற்புதம் நடக்கும். தேவனுடைய வார்த்தையின்படி தான் அற்புதம் நடக்கும். யோவான் 15:7 சொல்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் கேட்கிறது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். ஆமென் சொல்லுமா. அவருடைய வார்த்தை நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நினைக்கிற காரியத்தை எல்லாம் ஆண்டவர், நம்ம கேட்கிற காரியத்தை எல்லாம் ஆண்டவர் செய்வார், வாய்க்க பண்ணுவார். ஆமென் சொல்லுமா. வார்த்தையினாலே அற்புதம் நடக்கிறதா இருக்கிறது. நாலாவதாக கீழ்ப்படிதனாலே ஒரு அற்புதம். உபாகமம் 28:1 சொல்கிறது, பாருங்களேன், கீழ்ப்படிந்த மனுஷனுக்கு ஆசீர்வாதம் வரும். கீழ்ப்படிந்த மனுஷனுக்கு என்னது,
ஆசீர்வாதம் வரும். தேவன் சொல்லாத நாம் கேட்டு நடக்கும்போது அவர் நம் வாழ்க்கையில் என்ன செய்யுமா? என்ன நடக்கும்? தேவன் சொல்லாததை நம்ம கேட்டு நடக்கும்போது அந்த வாழ்க்கையில் வெசனமாக இருக்கும், வேதனையாக இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்போமானால் நம்முடைய யாத்திராமம் 15:26 சொல்கிறது, அவரே பரிகாரியாக இருப்பார், அவர் அற்புதம் செய்கிறவராக இருப்பார், எகிப்தில் வரப்பண்ணின எந்த வியாதியும் வரப்பண்ண மாட்டேன் என்று சொல்கிறார். நானே கர்த்தராகிய பரிகாரி என்று சொல்கிறார். எபிரேயர் 12:14 சொல்கிறது. பாருங்களேன், அஞ்சாவதாக பரிசுத்த வாழ்க்கை வேணும். அற்புதம் நடப்பதற்கு பரிசுத்த வாழ்க்கை வேணும். அந்த பரிசுத்த வாழ்க்கையை பாருங்களேன், எபிரேயர் 12:14 பாருங்களேன், பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை என்ன செய்ய மாட்டாங்க? தரிசிக்க முடியாது. அப்போ தேவனை தொடர்பு பண்ணணும்னா பரிசுத்தம் வேணும். பரிசுத்தம் இருந்தால் தான் ஒரு அற்புதம் நடக்கும். ஆறாவதாக அது ஸ்தோத்திரம், நன்றி உள்ள இருதயத்தோடு நம்ம என்ன ஸ்தோத்திரம் பண்ணணும். 1 தெசலோனிக்கர் 5:18 சொல்லியிருக்கிறபடியே நன்றி இருதயத்தோடு நம்ம என்ன செய்யணும்? எடுத்தவங்க வாசிங்களேன். 1 தெசலோனிக்கர் 5:18 நன்றி உள்ள இருதயத்தோடு நாம் ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்கணும். ஸ்தோத்திரம் மட்டும் வரக்கூடாது. நன்றி உள்ள இருதயத்தில் ஸ்தோத்தரிக்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவனாக நம் மத்தியில் இடைப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அப்படி தேவனுக்கு முன்பாக நாம் சரியாக இருப்போமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய, தடையில்லாதபடிக்கு அற்புதங்கள் நடக்கிற காரியங்களை செய்வார். வாசிங்க. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணணும், எல்லாத்துக்கும் துதிக்கணும். இந்த துதிக்கிறது, ஸ்தோத்திரிக்கிறது பக்தி உள்ளவங்களுக்கு தகுதியானது. அல்லேலூயா. நம்ம பக்தி உள்ளவர்களாக, துதிக்கிறவர்களாக, தேவனுக்கு உகந்தவர்களாக இருக்கும்போது அற்புதம் தானாகவே நடக்கும். எல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துமா? எல்லா கண்களையும் மூடி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, நான் அற்புதம் செய்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நீர் வாழ்ந்த நாட்களிலே சிலர் ஆடையை தொட்டார்கள், சுகம் பெற்றார்கள். ஆண்டவர் சிலர் ஆண்டவரை ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்முடைய வார்த்தையின் மூலமாக சுகம் பெற்றார்கள். ஆண்டவர் சிலர் ஆண்டவரை கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஆண்டவரே தேவநாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரை சீலம் குளத்திலே கழுவப்பட்டு சுகம் பெற்றார்கள். ஆண்டவரே கர்த்தாவே, ஆனால் ஜெபத்தின் மூலமாக அற்புதம் நடக்கவும், உடைய வார்த்தையின் மூலம் அற்புதம் நடக்கவும், கீழ்ப்படிதல் மூலமாக அற்புதம் நடக்கவும், ஆண்டவரே தேவனை துதிக்கிறதன் மூலமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அற்புதம் நடக்கவும் எங்களுக்கு வைத்திருக்கிற இந்த காரியத்தில் நாங்கள் உறுதியாய் தரித்திருந்த அற்புதங்களை பெற கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து வந்திருக்கிற அத்தனை நபர்களுக்கும் ஒரு அற்புதத்தையும், இந்த வார்த்தையை கேட்கிற அத்தனை நபர்களுக்கும் ஒரு அதிசயத்தையும் கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆவியானுடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் கொடுத்த வார்த்தை